தினமொரு வசனம். எரேமியா 9வது அதிகாரம் 24வது வசனம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சபைகளுக்கு கடிதங்கள் எழுதும் போதெல்லாம் அவர்கள் தேவனை அறிகின்ற அறிவில் வளர வேண்டியதன் அவசியத்தை அதிகமாக வலியுறுத்தினான். ஏனென்றால் பிறர் சொல்லி எவ்வளவுதான் நாம் தேவனை குறித்து அறிந்து கொண்டாலும் நாம் அவரை நேரடியாக அறிகின்ற அறிவினை பெறாவிட்டால் ஆவிக்குரிய வாழ்க்கை பிரகாசிக்காது. ஒரு வேளையால் தன்னுடைய எஜமான் விரும்புகின்ற விதமான நல்ல பணியாளனாக இருக்க வேண்டுமென்றால் அவன் முதலாவது முதலாளியின் குணம், சுபாவம், பண்பு, விருப்பு வெறுப்பு, பழக்க வழக்கங்கள், சுவைகள் போன்றவற்றை தனிப்பட்ட முறையில் நன்கு அறிந்து வைத்திருக்க வேண்டும். எஜமானை குறித்து எந்த அளவிற்கு அவன் அறிந்து வைத்திருக்கிறானோ அந்த அளவிற்கு தான் அவன் சிறப்பாக செயல்பட முடியும். அதுபோலவே தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவனை குறித்து எந்த அளவிற்கு அறிந்து கொள்ள பிரயாசப்படுகின்றோமோ அந்த அளவிற்கு தான் தேவனுக்கு ஏற்ற வாழ்க்கையில் பிரகாசிக்க முடியும். இன்று மனம் திரும்பியதாக அறிக்கையிடும் ஏராளமான மக்களிடம் பரிசுத்த பிரகாசம் மிகவும் குறைவாக இருப்பதாக மெதுவாக எங்கும் கூறப்படுகிறது. இதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் தேவனை சரியாக அறிந்துணரும் அனுபவம் குறைவாக இருப்பதுதான் முக்கியமான காரணமாகும். அநேகரிடம் காணப்படும் தேவனை குறித்த அறிவு வெறும் தகவல் ரீதியான அறிவுதானே அன்றி தங்களை பாதிக்கும் அளவிற்கு அனுபவம் சார்ந்த அறிவு அல்ல. பெரும்பாலான கிறிஸ்தவ பிரசங்கங்களில் தேவனை அறிகின்ற அறிவிற்கு நேராக ஜனங்களை நடத்தும் அம்சம் மிகவும் குறைவு. தேவனை குறித்த சரியான அறிவினை புகட்டும் போதனைகள் இன்று மிகவும் அபூர்வமாகிவிட்டது. தேவனை அறிகின்ற அறிவை குறித்து அவர்கள் பேசவில்லையே என்று வருத்தப்பட்டு பயனில்லை. ஏனென்றால் அவர்கள் தேவனை அந்த அளவிற்கு தான் அறிந்திருக்கின்றார்கள். யார் தேவனை தங்களின் வாழ்க்கையில் அறிய வேண்டிய விதமாக அறிந்திருக்கின்றார்களோ அவர்கள்தான் தேவனை குறித்த சரியான அறிவினை ஜனங்களுக்கு கொடுக்க கரிசனையாய் இருக்க முடியும். நன்றாக பாடி துதித்து ஆராதித்து பரவசமடையும் அநேகர் வாழ்க்கையில் கர்த்தருக்கு ஏற்றபடி வாழ்வதில் மிகவும் அசட்டையாய் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு தேவனை குறித்த சரியான அறிவு இல்லை என்பதே பொருள். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் உம்மை குறித்த அறிவும் அனுபவமும் பெற்ற மனிதனாக வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.